ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மால்க்கு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் வர போகிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இந்த ஸ்னோ குளோப் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய மியூசியம் ஆஃப் இல்யூஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தேடிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இங்கேருந்து இங்கே போகணும். இது வந்து ஒரு பெரிய மால் தான். அதில் ஒரு சைடில் வந்து நம்ம தேடிட்டு வந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். உள்ளே போங்க. இந்த மாதிரி தவழ்ந்து போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை. மீதி எல்லாருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய போர்டு இருக்குது. இதில் தான் வந்து நம்ம காலகாலமாக ஃப்ளாஷ்பேக் சீனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு. இதுக்குள்ளே நான் போகிற மாதிரி இருக்கா? பெரிய உருவம்லாம் போக முடியல, சின்ன உருவம்லாம் போயிருப்பாங்க. அப்படி இந்த சைடில் வந்து ஒரு பெரிய கலாய்டோஸ்கோப் வச்சுருந்தாங்க. பயப்படாதீங்க, அது நான் தான் எட்டி பார்க்குறது. ஃபேஸ் மட்டும் நல்லா பெருசாக பூத மாதிரி தெரியுது. அப்படியே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த எல்லா பக்கத்துலேயும் வந்து இது பண்ணிக்கலாம், நல்லா தெரிஞ்சுது. இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த டேபிளில் உட்காந்துக்கணும். அவங்க வந்து கண்ணாடி வச்சுருக்கிறதுனால நம்ம கூட வந்து 6 பேர் நம்ம டேபிள்லேயே உட்காந்து விளாடுற மாதிரி தெரியுமா, இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அலாண்ட்ரா கூட வந்து 6 பேர் இருந்து அவ்வளோ மாதிரி 6 பேர் வந்து அந்த கார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்குல்ல. நம்ம அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சைடு அப்படி இந்த சைடில் போய் பார்த்தோன்னா ஒரு லேடி இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கீழே வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அப்படியே ஃபுல் ஃப்ரேமுக்கு கண்ணாடி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கீழே என்ன பண்ணுறோமோ அது வந்து அப்படியே ரிவர்ஸில் மேலே தெரியுது. நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த கண்ணாடியை தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் வந்து விதவிதமாக நிறைய ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒழுங்காக கரெக்டாக தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ தட்டி மாறி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே கீழே விழ போகிறவங்கள பிடிக்கிற மாதிரி சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த முடியை வந்து நம்ம அப்படி பின்னாடி போடுற மாதிரி போட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அலாண்ட்ரா வந்து அவக்குற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் எடுத்தேன் கொஞ்சம். இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கியூப் மாதிரி இருக்குல்ல, இப்படியே நம்ம இந்த சைட் போனோம் அப்படின்னா இது சடா ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இதில் வந்து பக்கத்தில் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க. என்னடா தெரியுது? ஓ, இது வந்து இப்படி நம்ம வந்து அந்த மிரரில் வந்து கை வைக்கணுமா மேலே. அப்போ வந்து நம்மளை சுற்றி இவ்வளோ நிற்கிற மாதிரி தெரியும். டில்டட் ரூமா. இந்த ரூம் வந்து அப்படியே எல்லாமே டில்டடாக இருக்கிற மாதிரி தெரியுமா? ஆமாண்டா, இது ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும் தெரியுமா, சந்தானம் படத்தில் நல்லா இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை முடிக்கோங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இன்னுமே வந்து கொஞ்சம் கூட சரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக தான் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஏதோ அப்படியே சரிஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால கால் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கு. இது வந்து கலர் ரூமா. நம்ம இங்கே அந்த கலர்ஸ்க்கு முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடில் வந்து 3 கலரில் தெரியுது. நம்மளே வந்து 3ஆக டிவைட் ஆன மாதிரி தெரியுது, 3 கலரில் தெரியுது. அலாண்ட்ரா வந்து ஹார்ட் வைக்கலாம். நான் என்னோட விரல் வந்து ஃபோல்ட் ஆகலை. ஏன்னா இந்த விரலை வந்து நான் கதவுக்கு நடுவில் வச்சுட்டேன் ஒரு நாள் தெரியாமல். சரி, வலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு போய் அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் சொன்னாங்க அந்த போனே வந்து கிராக் ஆகிருக்கு அப்படின்னாங்க. இது வந்து 2 வாரம் கிட்ட ஆச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அந்த போன் கிராக் ஆனதுனால இன்னும் டைம் ஆகும் அப்படின்னாங்க. அதனால தான் கட்டு போட்டிருக்கேன். இப்படி இது ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஆனால் நம்ம பக்கத்தில் போகணும் அப்படின்னா அப்படி உள்ள நிறைய இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த எல்லாமே வந்து அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன். இருடா இது வந்து இன்ஃபினிட்டி போர்ட்டலாம். கீழேருந்து மேலே பிடிக்க சொன்னாங்க. பிடிச்சிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து டில்ட் பண்ணணுமா. அதில் என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு தெரியல. ஆனால் கீழே பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கண்ணாடி வச்சுருக்காங்களா, அதனால ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நீ ஸ்ட்ரைட்டாக தான்டா நடப்ப, ஆனால் அது சுற்றுற மாதிரி தான் இருக்கு. நம்மளை ஏதோ வாஷிங் மிஷினில் அடித்து துவைக்கிற மாதிரி இருக்கு. போ, நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஸ்ட்ரைட்டாக போ. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்குள்ள அப்படியே வாசல் வழியா போற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஐயோ, தலை சுத்துது பயங்கரமா. இது 1 2 3 ரோட்ல அடிபட்ட தவளை மாதிரி. ஐயோ, இதாண்டா நீ. Look like a குட்டி frog.
பார்த்தியாடா? இது எப்படி நீ ரீசெட் பண்ணுறது? நம்ம தான் பண்ணிட்டு போகணுமா? வா. ஓகே, 1 2 3. கால் வரலையாண்டா? அவ்வளோ அடிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து சின்னதாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறோமா, வச்சுட்டு இப்படி வச்சு ஃபோட்டோ எடுத்துடணும். ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து தலைகீழ அப்படியே அதை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு கண்ணாடி, பின்னாடி வந்து ஏணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஏறி நின்றுட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது கரெக்டாக பாதியாக டிவைட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் என் தலையை நான் ஒழுங்காக வைக்கலை. கரெக்டாக நான் பாதியில் வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இது தலை வந்து கரெக்டாக வைக்காததுனால இது கரெக்டாக வரல. இது வந்து தலையை கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருக்க மாதிரி. கீழே வந்து கிளாஸ் வச்சுட்டாங்க. அதனால நம்ம வந்து உள்ளே இருக்கிறது வந்து அது வழியாக நமக்கு தெரியல. வெறும் தலை மட்டும் தான் மேலே துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தெரியுது. இது வந்து வெறும் தலை மட்டும் கட் பண்ணி வச்ச மாதிரி எடுத்துருக்கணும். அந்த ஷோல்டர் தெரிஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அந்த ரூக்கி மிஸ்டேக் நிறைய இருக்குது நம்மள்ட்ட. இது வந்து அப்படியே சுற்றி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெறும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எங்கே நிற்கணும், எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டே எல்லா இடத்துலையும். நம்ம வந்து கரெக்டான ஆங்கிள்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரிஜினல் சேரே இல்லை, சும்மா இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் மரத்துண்டு மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது கரெக்டான அந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு பெரிய சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இதெல்லாம் வந்து வெறும் அப்படி கீழே தான், தரையில் தான் உட்காந்துருந்தோம், ஃப்ளோரில் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ரூம்குள்ளே போனோன்னா சுற்றி நிறைய கண்ணாடி வச்சுருந்தாங்க. அதனால நம்ம நிறைய இருக்கிற மாதிரி தெரியும்ல அந்த இது. அதெல்லாம் ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இது வந்து ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வித்தியாசமாக நிறைய ஆங்கிள் எடுக்கலாம். அங்கே வந்து எங்களால் ரொம்ப எடுக்க முடியல, ஏன்னா ஆலரிக்குக்காக கீழே நிற்க முடியலையா, அதனால ரொம்ப எடுக்க முடியல. மற்றபடி ஓகே, கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேமஸான மெக்சிகன் பேக்கரி, எல் பொலியோ. பொதுவே சின்ன ட்ரே தருவாங்க. இங்கே வந்து அந்த பிரியாணிக்கு மூடி வைப்போம்ல, ஒரு பெரிய தட்டு, அந்த மாதிரி ஒரு தட்டில் தான் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். டர்க்கி, அது பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. அப்புறம் அது பம்கின், இது வந்து இது ஸ்கேர் க்ரோ. பின்னாடி இருக்கிறது பாருங்கள், டர்க்கி, அது அழகாக இருக்குது. இருடா, கேக்கு கூட இவ்வளோ காசு இருக்காது. ஆனால் இந்த கேக் பாப் மட்டும் எப்போவுமே வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள் எலி மாதிரி இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இந்த எம்பனாண்டா இருக்குல்ல, இது வந்து சமோசா மாதிரி தான். உள்ளே வந்து மீட் ஏதாவது வச்சுருப்பாங்க, சிக்கன் எல்லாம் ஏதாவது வச்சுருப்பாங்க, ஆனால் பேக் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே சமோசா தான். நம்ம சமோசா வந்து நிறைய இடத்துல இருக்குது. சம்போசா விதவிதமான பேரில் இருக்குது. இது என்னது? இதுவும் அது மாதிரி தான், ஏதோ ஒரு கலர் போட்டிருக்காங்களோ. இது வந்து அந்த பஃப் பேஸ்ட்ரியை வந்து சுற்றி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த மஃபின் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இது ஞாபகம் இருக்கா? நம்ம மெட்ராஸ் சமையல் இதுவும் பண்ணியிருக்கோம். வெளியே வந்து கொஞ்சம் பிஸ்கட் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது கோகோனட் மக்ரூன் சாண்டா. இதில் வந்து கேக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அந்த மெக்சிகன் கேக், அந்த ட்ரெஸ்லிஷஸ் கேக், அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் நிறைய அந்த பேக்கரி ஐட்டம்ஸும் இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கேக் வாங்கியிருக்கோம். இது வந்து அந்த ட்ரெஸ்லெச்சஸ் கேக் இருக்கும்ல, பொதுவே வந்து நான் எப்போவுமே நம்ம வீடியோவில் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். நான் அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே வந்து அதே மாதிரி பண்ணியிருக்காங்களாம். அந்த பாலெல்லாம் போட்டு ஊற வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல, நம்ம கூட அதை ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். பொதுவே நம்ம வந்து அந்த எடுக்கும்போதே தெரியுது. பொதுவே வந்து அந்த சர்க்கரை தண்ணி, அந்த லைட் சுகர் சிரப் பண்ணி நம்ம செய்வோம்ல, 3 மில்க் பண்ணுவோம்ல, அதே பண்ணி நல்லா சோக் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால் பயங்கர க்ரீமியாக இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ அடுத்த பர்த்டேக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் நல்லா தான் வந்து அந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு போனேன். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் போடுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான், ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோஸ்க்கு ரொம்ப இல்லை. அதனால இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பாய்.